ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய கட்டிங் ஸ்டைல் என்ன அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கிளாத் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி, ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி கிளாத் போட்டுக்கணும். கீழே பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். அது கட் பண்ணிக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட பேக் சைடு தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைடு லென்த்து பார்த்திங்கன்னா 14.75. ஸ்டிச்சிங்க்கு அரை இன்ச்சு சேர்த்து, அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்காக அரை இன்ச்சு சேர்த்து 15.25 மார்க் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸோட பேக் சைடு தான் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைடு லென்த்து 15.25, அதை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். என்னோடய கட்டிங் ஸ்டைல், கட்டிங் மெத்தட் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக் ரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு 3 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, ஸ்டிச்சிங்க்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 3.25 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேக் சைடு நெக்கு வந்து 7.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் கரெக்டாக வரணும் இல்லைங்களா, கீழேயும் அந்த 3 இன்ச்சு நெக்கு அகலம் 3 இன்ச்சு அது மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் கரெக்டாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்ட்ரு வந்துட்டு அப் அண்ட் டவுன் வரும், ஏன்னா அந்த ஸ்லீவ் ரவுண்டு அதுதான் நமக்கு கணக்கு இல்லைங்களா, அதனால் அப் அண்ட் டவுன் அது வரும். 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த நெக்கு ஷோல்டரெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கீழே மார்க் பண்ணியிருக்கேன். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் கரெக்டாக வரணுன்றதுக்காக மட்டும்தான். ஓகே, இப்போ எல்லாம் லைன் போட்டுக்கலாம். எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இப்படி லைன் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும், நமக்கும் கன்ஃபியூஷன் இல்லாமல் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் எல்லாம் நெக்கு ஷோல்டரெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளவுஸோட அகலம், அதாவது இந்த ப்ளவுஸ் சைஸ் பார்த்திங்கன்னா 39 சைஸ் தான், பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான். செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 9.25, அது ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் சேர்த்து 10.25 வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் ப்ளவுஸுன்றதுனால அந்த 10.25 மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச், கீழேயும் அதே மாதிரி 10.25 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குமே லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் பார்த்திங்கன்னா லாங் சைஸ் ஸ்கேல் தான், அது கரெக்டாக இருக்கும். இப்போ மார்க்கிங்க்கெல்லாம் லாங் சைஸ் ஸ்கேலு என் பையன் ஆஃப் சைஸ் பண்ணிட்டாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நெக் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் ஸ்கேலு எது வேணால் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் சிடி வச்சு ரவுண்ட் பண்ண போகிறேன். ஷோல்டரும் அதே மாதிரி சிடி வச்சு தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஷோல்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு 8.5 இன்ச் வேணும். அந்த 8.5 இன்ச் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம், மார்க்கிங் மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே இருந்து அந்த ஸ்லீவ் ரவுண்டு நம்ம எடுத்த அளவு நமக்கு தேவையான அளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, அந்த 1/2 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பாக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். அதாவது 6.25 வச்சுருக்கோம், 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணி போட்டுக்கலாம்.
அது அப்படி பண்ணலாமான்னா பண்ணிக்கலாம். அந்த ஸ்லீவ் ரவுண்டு தான் நமக்கு கரெக்டாக வரணும். நம்ம எடுத்த அளவு அந்த ஸ்லீவ் ரவுண்ட் கரெக்டாக வரணும். அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். அதனால் இது அப் அண்ட் டவுன் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வரைக்கும் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சிங்க்கு அது விட்டுட்டு தான் செக் பண்ணணும். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு தேவையான 8.5 இன்ச் வருது. ஓகே, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக அதை செக் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். ஓகே, இப்போ கட் பண்ணிக்கலாம். எல்லா அளவும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நெக் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஷோல்ட்ரு 2வதாக போட்டோம் பார்த்திங்களா, அந்த மார்க்கில் கட் பண்ணணும். மறந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டலே கட் பண்ணிட்டோம்னா மெஷர்மெண்ட் மாறிடும். கீழே அந்த ரா எட்ஜ் அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாச் போட்டுக்கலாம். ஷோல்டர்கிட்டையும் அந்த ஜாயிண்ட்டு பேக் சைடு ஜாயிண்ட்டுக்கும் நாச் போட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு பீஸவே வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர்கிட்ட அந்த பாடி அகலம் எல்லாமே வந்து கரெக்டாக ட்ரேஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பேக் பீஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் சைடு ட்ரேஸ் எடுத்ததில் பேக் நெக் 7.5 இன்ச்சு அது கொஞ்சம் டீப்பாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். சேம் அதே அளவு தான் எல்லாம். நெக் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு உயரம் மார்க் பண்ணணும். உயரம் பார்த்திங்கன்னா பேக் சைடு பீஸ்லேருந்து பேக் சைடு வந்துட்டு 15.25 வச்சுருக்கோம். அதிலிருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி 14.25 வச்சுருக்கேன் உயரம். ஓகே, ஃபஸ்ட்டு நெக்கு, அதுக்கப்புறம் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக வர மாதிரி. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது உயரம் மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் சைடு 15.25லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 14.25 மார்க் பண்ணியிருக்கோம் உயரம், ஃப்ரண்ட்டுக்கு உயரம். ஓகே, இது லைன் போட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பீஸோட உயரம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெக் ரவுண்ட் 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் டாட்டுக்காக 1.5 இன்ச் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடும் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் டாட்டுக்கு என்ன அளவு வைக்கிறோமோ அதே தான் நெக் சைடு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச். அது எதுக்காகனா பட்டி கட் பண்ணுறதுக்காக, அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக இப்போவே மார்க் பண்ணிடுறோம். இந்த சைடும் 1.5 இன்ச்சு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அது எதுக்காகன்னா பட்டிக்காக தான். பட்டி அளவு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதனால். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் டாட்டுக்கு கீழே 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும், நெக்கும் ரவுண்ட் நெக்கு தான், சீடி வச்சு ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மார்க் பண்ணுவேன். ஃப்ரண்ட் பேக் சைடு பீஸை வச்சே அதோட மெஷர்மெண்ட் வச்சே தான் ஃப்ரண்ட்டும் நான் மார்க் பண்ணுவேன். எனக்கு சரியாக வரும். ஓகே, இப்போ கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு அந்த 1/2 இன்ச் கீழே போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவில் கட் பண்ணணும். இந்த பேக் சைடு ட்ரேஸ் பண்ண அளவுலையே கட் பண்ணிடக்கூடாது. அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும் ஷோல்டர். அப்புறம் நெக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் 5.5 இன்ச் வச்சுருந்தோம். அது கரெக்டாக அது அந்த ரவுண்டு மார்க் பண்ணது கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டாட்டுக்கெல்லாம் நாச் போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கட்டிங் மெத்தடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.